இப்போ நெக்ஸ்ட் நம்ம சால்வ்டு கேஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன். இப்போ ஜஸ்ட் சால்வ்டு கேஸ் வந்து 3 சால்வ் கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் சம்ஸ் தான். தேர்டு ஒன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சால்வ்டு கேஸ் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A financial consultant of Hypothetical Limited recommends that a firm should estimate its cost of equity capital by applying the capital asset pricing model. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, CAPM அப்ரோச். அப்போ அந்த CAPM அப்ரோச் கொடுத்தாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, KE is equal to risk free rate plus beta மார்க்கெட் போர்ட்ஃபோலியோலேருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அதாவது பீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 1.4. நெக்ஸ்ட் 182 days ட்ரெஸரி பில்ஸ் கரண்ட்லி ஈல்டுனா என்னது, ரிட்டர்ன். ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8%. நெக்ஸ்ட் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13%. ஸோ 13 மைனஸ் 8%. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பர்சன்டேஜ் வந்து எதுவுமே பண்ண போறதில்ல, அப்படியே தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 13 மைனஸ் 8 ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எப்பயுமே பிராக்கெட்டை முடிக்கணும். பிராக்கெட் முடிச்சுட்டு பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணுவோமா, இன்ட்டு 1.4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பிளஸ் 8. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க, 15%. அவ்வளோதான். இப்போ சால்வ்டு கேஸ் 2 போகலாம். சால்வ்டு கேஸ் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, risk free rate, beta, cost of equity capital using the CAPM approach தான். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான். risk free rate plus beta மார்க்கெட் போர்ட்ஃபோலியோலேருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை சப்ராக்ட் பண்ணணும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 10%. ப்ளஸ் பீட்டா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 1.5. மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் த மார்க்கெட் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து 14%. ஸோ 14% மைனஸ் ரிஸ்க் எவ்வளோ, திரும்பி 10%. இப்போ கால்குலேட் எல்லாம் போடலாம். 14 மைனஸ் 10 பிராக்கெட்டை முடிச்சுட்டு என்ன செய்யணும், பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்பி ரிஸ்க்கை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 16%. இப்போ வாட் குட் பி த கேஇ இஃப் த ரைசஸ் டு 2, அதாவது பீட்டா வந்து 1.5 இருக்கா, இப்போ 2ஆ இருந்தால் என்ன ஆகும், அதான் கேஇ இஸ் ஈக்குவல் டு 10% ப்ளஸ் 2 14% மைனஸ் 10%, சேம் தான். ஸோ 14ல் ஃபஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணணும், பீட்டாவை மல்டிப்ளை பண்ண போகிறோம், திரும்பி ரிஸ்க்கை ஆட் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ, 18%. ஜஸ்ட் பீட்டா மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ஃபால்ஸ் டு 1. இப்போ 1 ஆகுதுதான். ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் 1 போட போகிறோம். இப்போ 14 மைனஸ் 10 இன்ட்டு 1 ப்ளஸ் 10. அப்போ நம்மளுக்கு சி என்ன வருதுன்னு பாருங்க, சி வந்து கேஇ இஸ் ஈக்குவல் டு 14%. ஸோ அவ்வளோதான், ஈஸியான சம் தான். இங்கே பாருங்க, ரைசஸ் டு 2னா 2 அவங்க ரைஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இதுவே வந்து ரைசஸ் பை 2 அந்த மாதிரி கொடுத்தாதான் இப்போ 1.5லேருந்து நீங்கள் 2 ஆட் பண்ணணும். இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. 2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன நம்ம இருக்கோ அதே தான் இருக்கணும். இங்கே ஃபால்ஸ் டு 1 தான் 1 தான் இருக்கணும். இதே ஃபால்ஸ் பை 1ன்னு கொடுத்துருந்தா 1.5லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ வந்து இதை நல்லா கவனிச்சு பாருங்க, 2 இருக்கா பை இருக்கான்ட்டு. அவ்வளோதான். இப்போ சால்வ்டு கேஸ் 1 பார்த்துருக்கோம், 2 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சால்வ்டு கேஸ் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.